சென்னை பெரம்பூர் PV காலனியில் மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட 2000 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வடசென்னை மாவட்ட கழக செயலாளர் RS ராஜேஷ் வழங்கினார். பகுதி செயலாளர் மணல் ரவிச்சந்திரன் தலைமையில் வியாசர்பாடி 44, 45வது கிழக்கு, மேற்கு மற்றும் மத்திய வட்டம் PV காலனி பகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அரிசி, காய்கறிகள், பால், பிஸ்கெட், தண்ணீர் பாட்டில் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டன. இதில் கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். சென்னை ராமாபுரத்தில் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் இருசக்கர வாகனத்தில் வீதி வீதியாக சென்று பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கினார். புயலால் பாதிக்கப்பட்ட மக்களை விடிய அரசு காப்பாற்ற தவறிவிட்ட நிலையில் அதிமுகவினர் களம் இறங்கி மக்களுக்கு தொடர்ந்து நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் ராமாபுரம், காந்திநகர், திருமணி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சுமார் 1000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு 155வது வட்டக்கழக செயலாளர் ராஜ்குமார் பச்சையப்பன் ஏற்பாட்டில் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் இருசக்கர வாகனத்தில் சென்று நிவாரணப் பொருட்களை வழங்கினார். சென்னை மாதவரம் பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் தமிழரசன் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகளை முன்னாள் அமைச்சர் மாதவரம் மூர்த்தி வழங்கினார். அரிசி, மளிகை பொருட்கள் கொண்ட தொகுப்பு, பிஸ்கெட், பெட்ஷீட் போன்றவற்றை வழங்கினார். பேரிடர் காலங்களில் தங்களின் துன்பங்களை போக்கும் அதிமுகவினருக்கு ஆட்டோ ஓட்டுநர்கள் தங்களை நன்றி தெரிவித்துக் கொண்டனர்.